ஸோ ஹெகைஸ் இன்னைக்கு நான் பார்க்க போனால் ஒன்லி ஐ ஹாவ் அன் எக்ஸ் கிரேட் சாமன் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மான்வா வந்து ஒரு புது மான்வா. இந்த மான்வா பொறுத்தளவு என்னென்னா, நம்ம வந்து ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த கேமை வந்து நம்ம கூட அவ்வளோ தூரம் வர மாட்டோம். பட் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோளாறு பிடிச்சனால அவன் வந்து ஸ்கூலில் நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி உட்காந்து பைத்தியத்தனமாக கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கொஞ்சபட்சம் 20-30 வருஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட விளாண்ட கேமை கடைசியாக நம்ம ஹீரோ 100வது லெவலில் ரீச் பண்ணிடுறான். ஸோ ரீச் ஆனோடனே நம்ம ஃபேமிலிக்கு கடமை கண்ணி கட்டுப்பட்டனால வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு அந்த கேமை மொத்தமாக 100வது லெவலில் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மொத்த உலகமும் அந்த டவரோட மெர்ஜ் ஆகுது. அப்படி மெர்ஜ் ஆகும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல டாப்பான ஒரு பிளேயராக இருப்பான்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு கோமாக்கு போயிடுறான். அப்போ அவன் திரும்பி வரும்போது இந்த உலகமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் வித்தியாசமான எபிலிட்டிஸாக இருக்குது. அதாவது ரியாலிட்டியில் அவங்களுக்கு எபிலிட்டிஸ் வருது. அதுலேயும் வந்து எல்லாத்துக்குமே எப்படிப்பட்டதுன்னா இந்த போக்கிமான் மாதிரி எல்லோரும் வந்து ஒரு சமனிங் க்ரீச்சரை வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எக்கச்சக்கமான சமனிங் க்ரீச்சர் வச்சுருப்பான். பட் ரியாலிட்டி இப்போ அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போது அவன் வந்து ஒரு ஸ்க்ரோலை கிழிக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபேரி மாதிரி ஒரு சமனிங் கிடைக்குது. சமனிங்கை வச்சுட்டு நம்ம ஹீரோ இந்த உலகத்தில் டாப்பான ஒரு ஆள் வருவானா மாட்டானா, இது மூலமாக இந்த மான்வா எப்படி போகுதுன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போலேருந்து இந்த மான்வா ஆரம்பிக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் டவர் ஆஃப் ட்ரையல் சேலஞ்சிங் ஃப்ளோர் 100 அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்கேஞ்சலோட சேர்த்து எக்கச்சக்கமான ட்ராகன், பியர், உல்ஃப் மான்ஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்டமனாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தான் பண்ணாலும் அதெல்லாம் யூஸ்லெஸ் தான். முடிஞ்சளவு ஸ்ட்ரகிள் பண்ணுங்கடா, நான் ஆல்ரெடி இந்த 100வது ஃப்ளோரை கிளியர் பண்ண போகிறேன் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவர் தான் ரேங்கிங் 1ல் இருக்கிற பேட்டில் ஆஃப் சமனில் ஜூனு கிங். இதான் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட். அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் அது நான் தான். இந்த கேமை பொறுத்தளவு எல்லோரும் ஒரு ட்ராஷ் கேம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேமில் அவ்வளோ வந்து கஷ்டமான இருக்கும். எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் லெவலில் ரீச் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் ட்ராஷ் கேம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான கமெண்ட், அதாவது நம்ம ஹீரோ டாப்பில் இருக்கனால நம்ம ஹீரோ எப்பவுமே டாப்பாக இருக்கானே அந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஜின்னு நீ இதை இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கமெண்ட் வரும்போது ஃபைனலாக ஜின்னு வந்து முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி அவன் முடிக்கலாம் இல்லை நீ பார்க்கலாம், யாரும் இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இந்த நேரத்தில் ஒரு ரெக்கார்டை பில்ட் பண்ண போகிறான். இந்த லெஜெண்டரி கேமை நம்ம ஹீரோ முடிக்க போகிறான். அப்படின்னு இருக்கும்போது தான் இன்னொரு ஒருத்தர் வந்து ஜினு பிஸியாக இருக்கியா, நான் இப்போ 90 லெவலில் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம ஹீரோக்கு வருது. பட் நம்ம ஹீரோ நான் 19 முடிச்சிட்டேன், இதை நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் 100வது முடிக்க போகிறேன். ஸோ யாரும் இப்போதைக்கு பேசாதீங்க, நான் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கமெண்ட்லாம் சைடில் ஓரமாக விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ விளாட போகிறான். இவன் தான் நம்ம ஹீரோ. உண்மை என்னன்னா, நான் என்ன தான் இந்த கேமில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் ரியாலிட்டியில் நான் ஒரு சரியான லூஸு. ஏன்னா நான் இந்த கேமில் ரொம்ப பைத்தியமாக இருந்தேன். இதனால் நான் காலேஜுக்கும் போகல, என் கையில் ஒரு டீசெண்டான ஜாப்பும் இல்லை. எல்லோரும் வந்து என்னை ஒதுக்கி வச்சாங்க. ஏன்னா தான் எங்கள் அப்பா அம்மா வந்து என்கிட்ட எதுவும் சொல்லனாலும் அவங்க மனசுக்குள்ளே அவங்க செத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பையன் வந்து இந்த மாதிரி ஒரு கேமை விளாண்டு அவனோட மொத்த லைஃபையும் வந்து அவனோட மொத்த கெரியரையும் வந்து இப்படி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டானேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய 24வது வயசில் நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து இப்போ ரியாலிட்டியில் ஒரு அட்டாக் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான், சரி இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆர்கேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சமன் பண்ணுறான். விண்டோ ஓப்பன் ஆகும்போது நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான அந்த சமனிங் க்ரீச்சர்ஸ் இருக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே ஆஹா ப்ரோ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஆமாம் அவன் சாட்டே பார்க்க மாட்டான், எதுக்கு அப்போ லைவ் போடுறான் அப்படின்னு அங்கெல்லாம் கமெண்ட் வரும்போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய திமிங்கலத்தை சமன் பண்ணுறான். அப்படி சமன் பண்ணும்போது அந்த இடத்துல என்னப்பா அதுக்குள்ளே 100 லெவல் முடிக்க போகிறேன்னா ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பெரிய ஆர்கேஞ்சில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன நீ 10 வருஷமாக ஆச்சுல்ல, நீ 10 வருஷமாக தானே விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ரேங்கிங் 2ல் இருக்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இதெல்லாம் முடிய போதான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை பாரு, அதை பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருக்குது, 100 லெவல் முடிய போகிறா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் இந்த ஏஞ்சலுக்கு 2 பேருக்கும் பின்னாடி ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல 2 ஏஞ்சலும் அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஃபைனல் ஃப்ளோரையும் முடிக்க போகிறான். அப்படி முடிக்கும் ஜுனு நம்மளை எப்பயுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு இருக்கும்போது இன்னொருத்தி வந்து நான் 70 லெவல் ரீச் ஆகிட்டேனே அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்க்குறான். என்ன டிசப்பாயிண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் மான்ஸ்டர் ஒரு ட்ராகன் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராகன் வரும்போது எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா, ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய ட்ராகன் வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக ஒரு ஃபயர் பிரத்தை விடுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் டைம் கிடையாதுன்னு சொல்லி அசுரா ட்ராகன் சொல்லி ஒரு வாட்டர் ட்ராகனை வந்து அந்த ஃபயருக்கு எதிராக ஏவி விடுறான். அப்படி ஏவி விடும்போது திரும்பி கமெண்ட்டில் என்ன வருதுன்னா இது என்னடா ஏதோ ரியாலிட்டியாக வரப்போதா, என்னடா சொல்கிறாங்க ஏதோ கேம்லாம் மாறப்போகுது
மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அண்டர் ஃப்ளோ முடிஞ்சா ஏதோ மாறப்போதாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அது அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் ஆக்சுவலாக ரியலாக வரப்போதா, அப்போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபைனலாக அந்த சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. நம்ம ஹீரோ ஃபைனலாக அண்டர் ஃப்ளோரை வந்து ரீச் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படும்போது அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, யாருப்பா அவன் பைத்தியம் ஆயிட்டானா, அவன் மைண்டு லாஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இந்த கேமுக்கு ஒரு குட் பை சொல்லலாம், இதை அப்படியே நான் வந்து கிக் அவுட் பண்ண போகிறேன், லாக் அவுட் பண்ண போகிறேன், டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வெளியே பார்க்கும்போது வெளியே வானத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளோர் 100 வந்து இந்த டவர் ஆஃப் ட்ரையில் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, என் கண்ணு கெட்டு போயிடுச்சா, ஃபோனில் இருக்க ஸ்க்ரீன் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே இந்த எக்கச்சக்கமான ஸ்க்ரோல் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்னது இதுன்னு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரோலை வந்து கிளிங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு ஈவெண்ட் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே எல்லாரும். அப்போ அவங்க கிளிக்கும்போது நம்ம ஹீரோ அதை கிளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கிளிக்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி கிழிச்சிருப்பாங்க. அதுலேருந்து இந்த உலகம் புதுசாக ஆரம்பிக்க போதும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வரும்போது எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறா, ஒரு கோல்டன் லைட் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னும் லேடி கத்துறாங்க, யாராச்சும் ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் மூலமாக அடிபட்டு அந்த இடத்துல அன்கான்சியஸாக போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் அன்கான்சியஸாக போகும்போது இந்த ஸ்டூபிட் கேமு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புது உலகம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு நியூஸை காமிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர் லீக்லேருந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, என்னதான் சவுத் கொரியா வந்து முடிச்சானா அவங்க தான் இருக்கலே பாட்டத்தில் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த சவுத் கொரியாவை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நியூஸில் வந்து சில எக்ஸ்பர்ட்னால நம்ம நேஷனல் பட்ஜெட்டே போட்டான்னு யாருனாலையும் அந்த ஸ்க்ரோலை வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு தெரியுது இந்த ஸ்க்ரோலோட ரேட்லாம் ரொம்ப ஏறிடுச்சுன்னு. ஏன்னா ஸ்க்ரோலுக்குன்னு ஒரு ஒரு லெவல் இருக்குது. அப்போ அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னங்க அப்படின்னு கூப்பிடும்போது சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிக்கும் போது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கான்சியஸ் வரல. அப்போ நான் இந்த உலகத்தில் புது உலகம் உருவாயிருச்சா, 3 வருஷமாக நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் கோமாவாக வந்திருக்கேன், அப்போ நான் எக்கச்சக்கமான விஷயத்தை லாஸ் பண்ணிட்டேன்னா இந்த கேம் எப்படி ரியாலிட்டியாக மாறிச்சு. ஆனால் இதை என்னால் நம்பவும் முடியல. ஆனால் நான் எதனால் நம்புகிறேன்னா எங்கள் அப்பாவோட அந்த பெபிள் கோலம்னால தான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு சமன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கோலம். அப்போனா இது வந்து கனவு கிடையாது. அப்போனா இந்த நேரப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ரேங்க் சமனரா. அப்போனா இந்த உலகம் மொத்தமாக ரியாலிட்டியாக மாறுது. அப்போ இந்த டவர் ஆஃப் ட்ரையல் ஏறி ஆகணுமா. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நியூஸில் இன்னொன்று காமிக்கிறாங்கன்னா, வேர்ல்டு ரேங்க்கில் வந்து நம்ம பார்த்த அளவு இந்த டவர் ஆஃப் ட்ரையில் ஏறணும். அது போக நம்ம சவுத் கொரியாவில் வந்து ஜினு கிங் எங்கே போனாங்கன்னே தெரில, அவரை கண்டுபிடிச்சாதான் இந்த நம்ம சவுத் கொரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வேர்ல்டு ரேங்கிங் 1ல் இருக்கவங்க யாருன்னா ரேச்சல். ஸோ இவங்க தான் வந்து டாப் 2லேயோ 4லேயோ இருந்தாங்க. நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த நேரம் அப்போ எல்லோரும் ஜினு கிங்கை பற்றி தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ ஜினு கிங்கா அப்போனா அது நான் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பேர் மிஸ்டேக்கே கிடையாது. அவள் கண்டிப்பாக ரேச்சல் தான், அந்த ஈச்சிங்கோலி அந்த ஐடியிலேருந்து வந்தவ. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த உலகம் ரியாலிட்டியாக மாறிச்சுனா அப்போனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டுட்டோரியல் கொஸ்டின் வந்திருக்கு, நீங்கள் வந்து இந்த கேமுக்குள்ளே வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்து இதெல்லாம் சடனாக நடக்குதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ வந்து இந்த டுட்டோரியல் வந்து சீக்கிரம்லாம் ஆரம்பிக்கணும், நீ உன்னோட உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது பரவாயில்லம்மா, நான் வந்து இதை முடிச்சாகணும், என் உடம்பு நல்லா தான் இருக்குது, இப்போ எதை பற்றி எனக்கு தெரியல, என்னோடய உடம்பு ரெக்கவர் ஆகலை, ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னால் திரும்பியும் இந்த மொத்த உலகத்துலேயும் ஆளாக வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை கைஸ்.